டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி வினா விடை தினத்தந்தியில கேட்ட கொஸ்டின் தான் இது. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் இங்க ஒரு நம்பர் கொடுத்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கு. அந்த ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ ஏக்கு பதிலாக இங்க வந்து 67.54 இருக்கு, பிக்கு பதிலாக 32.458 இருக்கு. இப்போ இந்த ஃபார்மேட் படி நம்ம மேலே உள்ள வரிசையில் எழுதியிருக்கோம், டிவைடட் பை கீழே உள்ள நம்பரை அப்படியே பார்த்து எழுதியிருக்கோம். இதை ரெண்டையும் கூட்டணும். கூட்டி ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்க, 100ன்னு கிடச்சிருக்கு. புள்ளிக்கு அப்புறம் 0வா இருக்கிறதுனால அதை விட்டுடலாம். அப்போ இங்கே 100ன்னு எழுதியிருக்கேன், இன்ட்டு இந்த 2 நம்பரை கழிக்கணும். அப்போ கழிச்சோன்னா சைடில் எழுதியிருக்கேன் பாருங்க, கழிச்சு எழுதியிருக்கோம் 35.084ன்னு வருது. அதை அப்படியே எழுதியிருக்கோம், டிவைடட் பை இந்த 2 நம்பரை கழிக்கணும். கழிச்சு எழுதியிருக்கோம் பாருங்க, அதை அப்படியே எழுதியிருக்கோம். இந்த எண்ணையும் பாருங்க, இந்த எண்ணையும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கு, 100ன்னு இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி 100 தான் ஆன்சர்.